தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்காலில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய தொழில்நுட்பக் கழகம் புதுச்சேரி நிறுவனத்தின் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் யஷிதா ரெட்டி, மேலும் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட CDAC நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சுதர்சனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை அமைச்சர் திருமுருகன் வரவேற்றார். தமிழ்நாடு அரசின் நிறுவனமான பூம்புகார் விற்பனை நிலையத்தின் சார்பில் புதுச்சேரி சோப்ரேன் தெரு பாரதி பூங்கா அருகில் அமைந்துள்ள வர்த்தக சபை வளாகத்தில் கண்காட்சி மற்றும் விற்பனை மையம் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சியை புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நல சேவைகள் இயக்குனர் டாக்டர் செவ்வேல் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு நிறுவனமான இக்கண்காட்சியில் 10க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் தங்கள் கைவண்ணத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனைக்கு வைத்துள்ளனர். பித்தளை விளக்குகள், பஞ்சலோக சிலைகள், பித்தளை சிலைகள், மர சிற்பங்கள், மர பொம்மைகள், பெண்கள் பயன்படுத்தும் பைகள், பூஜை பொருட்கள், அகர்பத்தி மாலைகள், செம்பு பொருட்கள், பேப்பர் கூட், தலையாட்டி பொம்மைகள், புடவைகள், நகைகள், கோவில் அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு கைவினைப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சி மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெறுவதுடன் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு பூம்புகார் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. மார்டின் குழுமம் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷனல் இணைந்து CSR நிதியின் கீழ் புதுச்சேரி மருத்துவமனைகளுக்கு மொத்தம் ரூபாய் 1.25 கோடி மதிப்பிலான 14 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. இதன்படி கனகசெட்டிக்குளம் பகுதியில் உள்ள பிம்ஸ் மருத்துவமனைக்கு 4 டயாலிசிஸ் இயந்திரங்கள், நகரப்பகுதியில் உள்ள க்ளூனி ஹாஸ்பிட்டலுக்கு 3 டயாலிசிஸ் இயந்திரங்கள் மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிட்னி சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கு 7 டயாலிசிஸ் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. டயாலிசிஸ் இயந்திரங்களை மார்டின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனரும் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயாரும் மார்டின் குழுமத்தின் இயக்குனருமான டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் திட்டத் தலைவர் கவிதா கோபாலகிருஷ்ணன், ஆக்ருதி சங்க தலைவர் மதுக்கண்ணன் மற்றும் உறுப்பினர்கள், ரோட்டரி சங்க தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மருத்துவமனை நிர்வாகத்தினர், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி சங்கம் இணைந்து ரூபாய் 1.25 கோடி மதிப்புள்ள 14 டயாலிசிஸ் இயந்திரங்களை வழங்கியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குடிநீரின் தரம் குறைந்து வருகிறது. TDS அளவு அதிகரித்துள்ளதால் பலர் சிறுநீரக பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். இவ்வியந்திரங்கள் நோயாளிகளுக்கு பெரிதும் உதவும் என்றார். மேலும் புதுச்சேரி முழுவதும் குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய சிங்கப்பூரை சேர்ந்த CPG கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து திட்டங்கள் வகுத்து வருவதாக தெரிவித்தார். அரசியல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உறுதி செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். அரசியல் என்பது விளையாட்டு அல்ல. மக்களுக்கு சேவை செய்யவே நாங்கள் வந்துள்ளோம். மக்களுக்கு தேவையானதை செய்வதே எங்களின் நோக்கம் என்றார். கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக காரைக்காலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும் தேவையானால் டெல்லிக்கு செல்வேன் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இன்னைக்கு மார்டின் ஃபவுண்டேஷனும் ரோட்டரி பாண்டிச்சேரி ப்ளஸ் ரோட்டரி ஃபவுண்டேஷனும் சேர்ந்து 1.25 crores ஒர்த் ஆஃப் 14 மெஷின்ஸ் வந்து டயாலிசிஸ் மெஷின்ஸ், கிட்னி டயாலிசிஸ் மெஷின்ஸு டொனேட் பண்ணியிருக்கோம். இது மூலிமா மாதத்துக்கு 2000 பேர் வந்து ஃப்ரீ மருத்துவம் இலவசமாக டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காஸ்ட் பார்த்தா இன்றைக்கி 3000 to 4000 ரூபா வருது. மாதம் பார்த்தா 8 லட்சம் வரைக்கும்
இது எங்களோட ஆர்கனைசேஷன் 2 ஆர்கனைசேஷன் சேர்ந்து இதை இலவசமாக பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். இதோட மெயின் நோக்கமே பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் வந்து டிடிஎஸ் வாட்டரில் டிடிஎஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப அதிகமாகுது. அது ஒன் ஆஃப் தி ரீசன் ஏன் இந்த தண்ணி பிரச்சனைனால நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட காமராஜர் நகர் தொகுதியில் நாங்கள் வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்துட்ருக்கோம். அந்த பியூரிஃபையரில் 1000 யூனிட்ஸ்லேருந்து 40 to 100 யூனிட்ஸ் வரைக்கும் அது அந்த வாட்டர் பியூரிஃபையர் போட்டதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ சீரியஸாக இருக்கனால எங்கள் 2 ஃபவுண்டேஷன் சேர்ந்து இதை நாங்கள் முன்னெடுத்து பண்ணியிருக்கோம். இது பிம்ஸ் ஹாஸ்பிட்டல், க்ளோனி, அப்புறம் கிட்னி சென்டர், இந்த 14 மெஷின்ஸும் இந்த ஈக்குவலாக டிவைட் பண்ணி நாங்கள் இங்கே சேர்த்துருக்கோம். ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக இங்கே வந்தாலும் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீ தான், இலவச ட்ரீட்மெண்ட் தான் இங்கேயும் பண்ணுறாங்க. புதுச்சேரி அரியூர் வட்டம் 5 அரசு ஆரம்ப பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்வி சுற்றுலா சென்றனர். மாணவர்கள் புதுச்சேரி அருங்காட்சியகம், புதுச்சேரி வனத்துறை, பொட்டானிக்கல் கார்டன் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டனர். இந்த கல்வி சுற்றுலாவில் தலைமை ஆசிரியர் ரஜால் தலைமையில் பள்ளி ஆசிரியைகள் பிரபாவதி, அகிலா, கிருத்திகா, பாக்கியலட்சுமி, கலாவதி மற்றும் கலைத்தோனியார் ஆகியோர் மாணவர்களுடன் கலந்து கொண்டனர். முன்னதாக வட்டம் 5 வட்ட துணை ஆய்வாளர் புவியரசன் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்வில் பள்ளி மேலாண் குழு தலைவர் மணிகண்டன், பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் நந்தினி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய ரிசர்வ் வங்கியின் சார்பில் நிதிசார் கல்வியறிவு வாரம் 2016 முதல் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களில் நிதி விழிப்புணர்வை அதிகரித்து பாதுகாப்பான வங்கி சேவைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த ஆண்டிற்கான நிதிசார் கல்வியறிவு வாரம் KYC யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சேஃப் பேங்கிங் என்ற தலைப்பின் கீழ் கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் காந்தி சிலை அருகில் துவங்கி பாரதி பூங்கா வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வெங்கட சுப்பிரமணியன், இந்தியன் வங்கியின் உதவி பொது மேலாளர் சுப்பிரமணியன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் துணை பொது மேலாளர் ரவிசங்கர் சாகு, புதுச்சேரி கிராம வங்கியின் தலைவர் ரத்தினவேல், மாவட்ட முன்னணி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் மற்றும் பல்வேறு வங்கிகளை சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அவலூர்பேட்டையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் புண்ணியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாநில நிர்வாகி சங்கர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜ், வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் சத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சத்யராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு தையல் மிஷன், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவாக நாடக விழா முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் RS மனோகர் நாடக மன்றம் வழங்கிய எல்லாம் அவன் செயல் என்ற தலைப்பிலான சமூக நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இந்நாடகத்திற்கு கதை, வசனம் மற்றும் இயக்கத்தை டாக்டர் சுவாமிதாசன் மேற்கொண்டு நடத்தினார். நிகழ்ச்சியில் கலைஞர்கள் கலைமாமணி குப்புசாமி, கமலா, சேகர், நாட்டுப்புற கலைவேந்தர் வெங்கடேசன், கலைசுடர் கருணாநிதி, கலைப்பித்தன் மோகன், கலை ரத்னா ஜிதேஷ், நாட்டுப்புற கலைஞர் அன்பழகன், கலை நீலா, கமலா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அறிமுக கலைஞர்களாக வனிதா, பழனியம்மாள், பாரதி ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேடை நிர்வாகத்தை ராஜாம்பாள் மேற்கொண்டார். உதவி ஆளராக செல்வராஜ், உதவி இயக்கமாக சந்துரு, இசை தமிழரசன், ஒப்பனை கலைசுடர் கருணாநிதி ஆகியோர் பணியாற்றினர்.
இந்நாடகத்தை பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி குருசுகுப்பத்தை சேர்ந்த இளைஞர்கள் பலர் பெயிண்ட், பிளம்பர் மற்றும் ஆச்சாரி வேலைகளை செய்து வருகின்றனர். ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த இவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் நோக்கில் சுமார் 25 பேருக்கு பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. விடுபட்ட பயனாளிகளுக்கு மிக்சி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக ஆலய மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் சாய் சுதாகர் மற்றும் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உபகரணங்களை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் மாநில தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை அணிவித்து நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து வளர்ச்சி நிதியின் கீழ் பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருபுவனை கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் மூடுபலகை அமைக்கும் பணிகள் ரூபாய் 7,25,000 மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து களித்தித்தல்குப்பம் கிராமத்தில் உள்ள தொட்டித்தெரு, பொன்னம்பலம் நகர் மற்றும் ஐயர் தெரு மேம்படுத்துதல் பணிகள் ரூபாய் 27 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்யப்பட்டன. மேலும் மதக்கடிப்பட்டு பாளையம் கிராமத்தில் விடுபட்ட தெருக்களுக்கு வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் பணிகள் ரூபாய் 28,20,000 மதிப்பீட்டில் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எல்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் குயிலாபாளையம் மகா கன்ஸ்ட்ரக்ஷன், பழனிவேல், கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் நெசவுத்துறை அமைச்சகத்தின் கீழ் நடைபெறும் சாம்ராத் திட்டத்தின் மூலம் ஹேண்ட் பிளாக் பிரிண்டிங் ட்ரைனிங் புரோகிராம் பயிற்சி நிகழ்ச்சியை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா துவக்கி வைத்தார். பெண்களுக்கு கைமுறை பிளாக் பிரிண்டிங் தொழிலில் திறன் மேம்பாட்டு வழங்கும் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்பயிற்சியில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். 2 மாதங்கள் நடைபெறும் இந்த பயிற்சி காலத்தில் பெண்கள் கைமுறை பிளாக் பிரிண்டிங் தொழில்நுட்பங்களை கற்றறிந்து தாங்களே சுயதொழில் தொடங்கும் வகையில் முழுமையான வழிகாட்டலும் நடைமுறை பயிற்சியும் வழங்கப்படும். துவக்க நிகழ்வில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா, பெண்கள் தன்னம்பிக்கையுடன் தொழில் தொடங்கி குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பது அரசின் முக்கிய நோக்கமாகும். இந்த பயிற்சி பெண்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் NR காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தங்களின் நீண்டகால கோரிக்கையான சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வருடாந்திர ஊதிய உயர்வு, போனஸ் மற்றும் இதர சலுகைகள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊழியர் சங்கம் சார்பில் பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனுக்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை தீர்வு எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு வழங்க ஆணையிட்டிருந்ததாகவும், ஆனால் அந்த உத்தரவு அரசாணையாக வெளியிடப்படாமல் அதிகாரிகள் மட்டத்தில் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நியாயமான ஊதிய உயர்வை கூட வழங்காதது ஏன்?
என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சுகாதாரத்துறை அமைச்சராகவும் உள்ள முதலமைச்சரின் உத்தரவு செயல்படுத்தப்படாததை கண்டித்து ஊழியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளனர். ஊதிய உயர்வுக்கான அரசாணை வெளியாகும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் பிப்ரவரி 20 கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டம் நடத்தப் போவதாக ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த வேலைநிறுத்தத்தால் அவசர கால ஆம்புலன்ஸ் சேவைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு உடனடியாக தலையிட்டு சமூக தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பயணிகளை விரைவாகவும் சுலபமாகவும் இலக்கை அடைய செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்ட யூனியன் டாக்ஸி மொபைல் செயலியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் வெளியிட்டார். புதுவை தமிழ் சங்கம் வளாகத்தில் நடைபெற்ற அறிமுக விழாவில் யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசுப், பாண்டி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தலைவர் சந்துரு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டன், இந்த மொபைல் செயலி இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கும். உலகம் முழுவதும் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஓட்டுநர்களிடமிருந்து அதிக கமிஷன் வசூலித்து வருகின்றனர். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓட்டுநர்களின் உழைப்பில் இருந்து அந்நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுகின்றன. எதையும் இலவசமாக செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் நியாயமான கட்டணமே வசூலிக்கப்பட வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது டாக்ஸிகளுக்காக மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளது. இது ஒரு தொடக்கம்தான். எதிர்காலத்தில் ஆட்டோ உள்ளிட்ட பிற வாகனங்களுக்கும் இதுபோன்ற செயலிகள் உருவாக்கப்படும். இதற்கு எங்களுடைய முழு ஆதரவு எப்போதும் இருக்கும் என தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் டாக்டர் கண்ணதாசன் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக கடந்த 16 ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அவர்களுக்கு தேவையான சத்தான உணவுகள், மருந்துகள் மற்றும் சிகிச்சைகள் கிடைக்க உதவி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இவரது சமூக சேவையை பாராட்டும் வகையில் இந்திய செய்தித்தாள் அமைச்சகம், தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் ஃபேஸ் குரூப் இணைந்து தேசிய விருதை பிப்ரவரி 15 புதுடில்லியில் வழங்கி கௌரவித்தன. இவ்விருதை பெற்றுக்கொண்ட டாக்டர் கண்ணதாசன் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முதல்வர் ரங்கசாமி, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லாத புதுச்சேரியாக மாற்ற வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் அதற்காக வாழ்நாள் முழுவதும் சமூக சேவையை தொடர்வேன் என்றும் அவர் உறுதியளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற நம்மளுடைய பொதுமக்களுக்கு, குழந்தைகளுக்கும், மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக பிரமுகர் என்ற முறையில், மக்கள் சேவகன் என்ற முறையில் எனக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. புதுடெல்லி மாநிலத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் தலைமையிலும், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி தலைமையிலும், அவர்கள் தலைமையிலும் மினிஸ்ட்ரி ஆஃப் பிராட்காஸ்டிங் ஆஃப் இந்தியா அவர்களுடைய தலைமை மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா அவர்கள் தலைமை உட்பட ஃபேஸ் குரூப் நிறுவனம் சேர்மன் அவர்கள் தலைமையில் எனக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. சுமார் 13 பேர்கள் கொடுத்தாங்க. அது புதுச்சேரி மாநிலத்தில் நான் ஒரு ஆள் தான் வாங்கினேன். இது எனக்கு மகத்தான பெருமை. புதுச்சேரி மாநிலத்திற்கு கிடைத்த பெரிய பெருமையான ஒரு விஷயம். தேசிய விருது என்பது 16 ஆண்டுகள் நான் செய்த மக்கள் சேவையை பாராட்டி எனக்கு கொடுத்த தேசிய விருது. இந்த தருணம் எனக்கு ஒரு முக்கிய தருணம். என்னோட ஆண்டுகளில், என் வாழ்நாளில் நான் 16 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்த பணிக்காக, உண்மைக்காக, மக்களுக்காக உண்மையா உழைத்ததுக்காக பாரத பிரதமர் தலைமையில் எனக்கு தேசிய விருது கொடுத்தாங்க. என்னுடைய தலைவர், என்னோட தலைவன் திரு கடவுள் முறையில் நான் சொல்கின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்ற தேர்தலில் தொகுதியை மேம்படுத்த பணியாற்றும் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில்
மக்கள் சந்திப்பு நடைப்பயணம் நடைபெற்றது. இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக சுத்தமான குடிநீர், குண்டும் குழியுமான சாலைகள், படித்த இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு இல்லாமை, விடுபட்ட இலவச மனைப்பட்டா வழங்கப்படாதது உள்ளிட்ட பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டன. வருகின்ற தேர்தலில் தொகுதி மக்களை தினசரி சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க பணியாற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கட்சி வலியுறுத்தியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற நடைப்பயணத்தில் 100க்கும் மேற்பட்டோர் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்தனர். மேலும் வருகின்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்தியா கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே போட்டியிடும் என மாநில செயலாளர் சலீம் தெரிவித்தார். வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக சேர்ந்த எல்லா கட்சியும் சேர்ந்து இந்தியா கூட்டணி தான் போட்டியிட போகிறது. கண்டிப்பாக மாற்று ஆட்சி அமைக்க போகிறது. அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கான உரிய இடம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இப்போ முதல்ல திமுக கூட்டிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். இப்போ திமுக, காங்கிரஸ் மேல்மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு சொல்கிறார்கள். அது மட்டுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே போட்டியிட்ட தொகுதி கடந்த முறை 7300 ஓட்டு இங்கே வாங்கியிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக 3000 ஓட்டு லீடிங்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்குது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முழுமையான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது போட்டியிடுவதற்கு. புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் பணி நியமனத்திற்கான மைதான தேர்வு நடத்த தேர்வு செய்யப்பட்ட தொழில்நுட்ப ஒப்பந்ததாரர்கள் தகுதியற்றவர்கள் என்ற ஆதாரங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் அரசு சர்வாதிகார போக்கை கையாள்வது கண்டனத்துக்குரியது என மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற உதவி ஆய்வாளர் பணிக்கான மைதான தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக தேர்வாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதாக கூறினார். மேலும் தொழில்நுட்ப தேர்வுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட தேர்வு நிறுவனம் பல்வேறு மாநிலங்களில் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக ஆதாரங்கள் வெளிவந்துள்ளதையும், லஞ்ச ஒழிப்பு துறையிலும் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து எந்தவொரு விசாரணையும் நடத்தாமல் மோசடி புகார் உள்ளதாக கூறப்படும் டைமிங் டெக்னாலஜி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட்ட மைதான தேர்வை ஏற்று எழுத்து தேர்விற்கான தேதியை அறிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். எனவே புதுச்சேரி அரசு தனது அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்து தேர்வில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தேர்வு எழுத நியாயமான வாய்ப்பு வழங்கி எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என சாமிநாதன் கேட்டுக்கொண்டார். மத்திய தீர்ப்பாயத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் சேர்ந்து இந்த போலி மோசடி நிர்வாகத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு நீதிக்கு நேர்மையான வழக்கு. இப்படிப்பட்ட போலி மோசடி நிர்வாகங்களை வைத்து தேர்வு நடத்துவது என்பது தவறு. எனவே அரசை நாங்க எச்சரிக்கை செய்யறோம். நாங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எது சொன்னாலும் அது அரசியல் ரீதியா சொல்றோன்ற மாதிரியான பார்வை பார்க்காம, இது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்த பிரச்சனை. பல நாட்களாக கனவு கண்ட இளைஞர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுது இருக்கக்கூடிய நிலையில அவங்களை வைக்காம ஒரு ஆய்வு செய்து விண்ணப்பித்த அனைவருக்கும் எழுத்து தேர்வு நடத்தி அதற்கு பிறகு மைதான தேர்வு நடத்தணும்ன்றத எங்களது கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் சட்ட போராட்டம் நடக்குது. இதற்கு முன்னாடி ஊர்காவல் படை தேர்வுல இதே மோசடி நடந்ததுன்னு நாங்க சொல்லும் போது அதை அரசாங்கம் செவிமடிச்சே கேட்கல. 8 நீதி அரசர்கள் இந்த தேர்வுல முறைகேடு நடந்திருக்குதுன்றத உறுதிப்படுத்தி ரிவைஸ் பட்டியல் போட்டீங்க. இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை நம்பி வேலை செஞ்ச 68 பிள்ளைங்க வீதியில் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட மாணவர் கூட்டம் சாமிநாதன் போட்ட கேஸால தான் பாதிப்பு அப்படின்ற கருத்தை இவங்க பதிவு பண்ணுகிறாங்க. இது முற்றிலும் தவறானது. அரசாங்கம் செய்யும் தவறை சுட்டி காட்டும் போது அது திருத்தலா இது மாதிரி பிரச்சனை இருக்காது. அதனால உதவி ஆய்வாளர் பணி நியமனத்துல அந்த தப்பை செய்யாதீங்கன்னு சொல்றேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தேவனூர் கூற்றோட்டில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழா ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்விராஜ்,
வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன், வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் வேலவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு தையல் மிஷின், மிக்சி, கிரைண்டர், புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2011ஆம் ஆண்டு முதல் கடந்த 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசாணை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது. ஊழியர் சங்க தலைவர் காத்தவராயன் தலைமையில் கம்மன் கலையரங்கிலிருந்து ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். இளையவளவன், கணேசன், நாகையன், பால்ராஜ், பாபு, சகாயராஜ், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கம்மன் கலையரங்கில் துவங்கிய பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக ஜன்வராகினி மாதா கோவில் அருகே வந்தபோது பெரியகடை காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து பிரேமதாசன், ஆனந்த கணபதி, கலியபெருமாள், வேளாங்கண்ணிதாசன், பாக்கியராஜ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டனர். செல்வாத்ரி புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள நேச்சுரல் ட்ரைனிங் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ராஜலட்சுமி செல்வகாந்தி வரவேற்புரையாற்றினார். மித்ரா ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார். தொடர்ந்து பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்நிறுவனத்தின் நிறுவனர் ஜெயஸ்ரீ முருகேசன் பேசுகையில், கடந்த 7 ஆண்டுகளாக நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் இதுவரை 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று சான்றிதழ்கள் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படுவதாகவும், பலர் சொந்தமாக அழகு நிலையங்கள் நடத்தி வருவதுடன் சிலர் பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜெயஸ்ரீ முருகேசன் செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.